Solve the following system of linear equation in 3 variables. X, Y, Z வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு அவங்க 3 ஈக்குவேஷன் கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனை நீங்க ஆட் பண்ணுங்க. அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா +y -y அது கேன்சல் ஆகி அது 0 ஆயிடும். ஸோ எக்ஸ் டேர்மும் இசட் டேர்முக்கும் உங்களுக்கு இருக்கும். இப்போ மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 3ஆலையும் செகண்ட் ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனால அதாவது செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிடுங்க. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்போ -2y + 2y கேன்சல் ஆகி 0 கிடைச்சிரும். அப்போ மறுபடியும் எக்ஸ் இசட் டேர்ம் கிடைச்சிரும். ஆல்ரெடி ஒரு எக்ஸ் இசட் டேர்ம் இருக்கு, இங்கே ஒரு எக்ஸ் இசட் டேர்ம் இருக்கு. இந்த ரெண்டுத்தையும் நம்ம சால்வ் பண்ணி ஏதாவது ஒன்று கேன்சல் பண்ணிட்டு எக்ஸையும் இசட்டையும் கேன்சல் பண்ண போகிறோம். இங்கே வந்து 3x இருக்கிறதுனால சப்ட்ராக்ட் பண்ணணும்னு வச்சிங்களேன். அப்போ 3x - 3x 0 ஆகிடும். -3z = -12ன்னு இருக்கும். ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ z = 12/3 4ன்னு கிடைச்சிடும். ஸோ ஒரு வேல்யூ கிடைச்சிட்டாவே நம்ம ரெண்டு டேர்ம் உள்ள எக்ஸ் இசட் உள்ள டேர்மில் அதாவது ஈக்குவேஷன் நம்பர் 4ல் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம் இசட்டோட வேல்யூனா. ஸோ நமக்கு எக்ஸோட வேல்யூ வந்து 2ன்னு கிடைச்சிருக்கு. மறுபடியும் எக்ஸோட வேல்யூ இசட்டோட வேல்யூ எடுத்துகிட்டு போய் நம்ம கொடுத்துருக்கிற 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கல்ல அதில் எது ஈஸியாக இருக்கோ அதில் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஒய்யோட வேல்யூ நமக்கு கிடைச்சிடும். ஸோ ஃபைனலாக நமக்கு கிடைச்சிருக்கிறது x = 2, y = -1, z =